ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்? பிக் பாஸ் சீசன் 7 பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூர்ணிமா இருந்துக்கிட்டு காலங்காலத்திலே மாயாகிட்டையும் விக்ரம்கிட்டையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எதனால சித்ரா மேம்க்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, எதனால சாரி சொன்னாங்க, அர்ச்சனாட்ட எதனால சாரி சொன்னாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா இருந்துக்கிட்டு விஷ்ணு ப்ரோட்ட வந்துட்டு நீங்க உன்னால தான்டா நான் மாட்டினேன். உன்னால தான்டா நான் காக்கரோச்சுன்னு சொன்னேன். இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க. மணி விக்ரமும் 2 பேரும் சேர்ந்து மணி விக்ரம் அண்ட் ரவீனா 3 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மணி விக்ரம் ப்ரோ வந்துட்டு எங்க அம்மா சொல்லிட்டு போயிருந்தாங்க, நீ கொஞ்சம் அளவாவே இருந்துக்க, கொஞ்சம் தள்ளியே இருந்துக்க, அவங்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி பேசுறாங்க அப்படின்னு மணி ப்ரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மணி ப்ரோ கிட்ட வந்து விக்ரம் இப்ப சொல்றாங்க, நீ முன்னாடியே சொன்னடா, நான் தான் என்ன புரிஞ்சுக்கல, நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க மம்மி வந்தனால எல்லாத்தையுமே கலாய்ச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு மணி ப்ரோ சொன்னாங்க விக்ரம் அம்மாவை பார்த்து. ஃபைனல் வந்து யாருக்குமே அக்கறை இல்லை. ஏன்னா ஃபைனலை பத்தி எந்த நினைப்புமே இல்லாம தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாப்பிட்றாங்க, அங்கிட்டு போறாங்க, இங்கிட்டு போறாங்க வச்சு நல்லா ஃபைனலை பத்தி எதுவுமே டிஸ்கஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நல்லா சாப்பிட்றாங்க சொல்ல போனா. எல்லாம் இந்த பிக் பாஸ் வந்து சாப்பிட்ற பிக் பாஸ்ன்னு தான் வச்சுக்கோங்க. ஏன்னா போன பிக் பாஸ்ல எல்லாம் எல்லாமே குண்டா இருந்துட்டு ஒல்லியாயிட்டு தான் வந்தாங்க வச்சு, இல்ல ஒல்லியா இருக்கவங்க குண்டாயிட்டு தான் போறாங்க. நெக்சனோட அப்பாவை பத்தி நெக்சன் பேசிட்டு இருக்காப்புல, எங்க அப்பாலாம் வந்தா ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கும், அவருக்கு எல்லாம் இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எங்க அப்பா வரக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படி இப்படின்னு நெக்சன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல மாயாட்ட. விஷ்ணு வந்து ரொம்ப சோகமாவே இருந்தாப்புல. ஏன்னு கேட்டா அவருக்கு ரொம்ப நம்ம பூர்ணிமா அண்ணன் சொன்னதுல இருந்து ரொம்ப ரொம்ப சோகமா தான் இருக்காப்புல. அந்த பூர்ணிமா பக்கிட்டே நம்ம விஷ்ணு ப்ரோ போகவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா நேத்து வந்த இதுல பூர்ணிமா வந்துக்கிட்டு கொஞ்சம் அவங்க அம்மா வந்தோடனே வெளியில எல்லாம் எப்படி பேசுறாங்கிற ஒரு ஐடியா பூர்ணிமாவுக்கு வந்துருச்சு போல இருக்கு. அதனால விஷ்ணு ப்ரோவை பார்த்துட்டு அண்ணன் சொல்லவும் விஷ்ணு ப்ரோ வந்துட்டு பூர்ணிமாட்ட எட்டி கூட பார்க்கல. அடுத்து தினேஷ் அவங்க அப்பா அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. தினேஷ் அவங்க அப்பா அம்மா என்ட்ரி ஆகும்போது தினேஷ் அவங்க அப்பா வந்துட்டு எல்லாத்துட்டுமே பேசிட்டு இருக்கும்போது தினேஷ் வந்து ரொம்ப கோவப்படுறான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு நெக்சனுக்கும் அர்ச்சனாவுக்கும் நடந்த அந்த சண்டை இது சொல்லியிருப்பாங்க. அதை குத்தி காமிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நெக்சன் வந்து ரொம்ப அமைதியா இருந்திருப்பாப்புல அது பேசும்போது. ஏன்னா ரொம்ப சோகமாவும் ரொம்ப வேதனையாவும் உட்காந்துருப்பாருன்னு எனக்கு. அடுத்து வந்து நம்ம விஷ்ணு ப்ரோ தங்கச்சி வருவாங்க. விஷ்ணு ப்ரோ தங்கச்சி வரும்போது எல்லாருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக போய் கூப்பிட்டு போய் விஷ்ணு ப்ரோவும் அவங்க தங்கச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது விஷ்ணு தங்கச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பூர்ணிமாட்டையும் மாயாகிட்டையும் கொஞ்சம் தள்ளியே இரு, நீ அவங்கக்கிட்ட சேரவே சேராத, நீ அவங்கள்ட்ட பேசுறதே குறைச்சிக்க, நீ அவங்கள்ட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா சொல்லாமல் சொல்லுவாங்க. ஏன்னா பின்னாடி பேசுறது அந்த இது மாதிரி இருக்கு, நீ தள்ளியே இரு, நீ எதுவுமே அவங்கள்ட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. மணி ப்ரோவோட அம்மா வருவாங்க. மணி ப்ரோ இருந்துக்கிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே நிற்பாப்புல. மணி ப்ரோ ஃப்ரீஸ் ஆகி நின்னோடனே அவங்க அம்மாவை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அழுவுற அழுவுற ஸ்டேஜில் வந்து ஓடுவார். அழுதுகிட்டே அழுதுகிட்டே ஓடிட்டு அவங்க அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து அழுவாங்க. மணி அம்மா இருந்துக்கிட்டு ஒன்று சொல்லுவாங்க, நீ அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது, நீ கொஞ்சம் பார்த்துரு, கரெக்டாக விளாடு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க மணி அம்மா. அடுத்து வந்து அர்ச்சனா சிஸ்டர் வருவாங்க. அர்ச்சனா சிஸ்டர் வந்து எல்லாத்தையுமே பேசிட்டு ஹேக் பண்ணிட்டு எல்லாருமே சுற்றி பார்ப்பாங்க. நெக்சனோட அப்பா வருவாங்க. நெக்சனோட அப்பா தான் இது இருக்கிறதுலே ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா நெக்சனை வச்சு செஞ்சிருப்பாப்புல. ஏன்னா எல்லா விஷயமும் போட்டு கொடுத்துருவாப்புல நெக்சனு. வீட்டில் என்ன நடக்குது, வீட்டில் நைட்டு 7 மணிக்கு தான் எழுந்திருப்பான், இங்கெல்லாம் காலையில் 7 மணிக்கு எழுந்திருப்பான், வீட்டில் சமைக்க மாட்டான், எதுவுமே தொட மாட்டான், இங்கே வந்து எல்லாமே அவன் தான் பண்ணான். அதுவும் அந்த கேப்டன்சி கொடுத்தது, அந்த கேப்டன்சியில் வந்து பெல்லு அந்த இது கொடுத்தது, அது எல்லாமே பிக் பாஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்சன் வந்து 75% தான் நல்லவன், 25% ஒரு பேட் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பான். நெக்சனுக்கும் அர்ச்சனாவுக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த அர்ச்சனாகிட்ட வந்து நெக்சன் அப்பா போய் சொல்லுவார், நீ பண்ணது ரொம்ப நல்லதுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் எவ்வளையோ சொல்லி அவன் ஸ்கூல் போய் எவ்வளையோ நானும் பண்ணியிருக்கேன், அவன்கிட்ட எவ்வளையோ சொல்லியிருக்கேன், நான் அப்போல்லாம் மாறாதவன், நீ சொன்ன அந்த சண்டை போட்டு நீ வெளியில் சொன்ன, அதனால அவன் மாறிட்டான், இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வேற என்னமோ நெக்சன் ரொம்ப ரொம்ப மொக்க வாங்கிட்டே இருப்பாப்புல. நிறையா இது நெக்சனை பற்றி போட்டு விட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அப்பா.
நெக்ஸ்டன் வந்துக்கிட்டு எதுவுமே பேச மாட்டாப்புல. அவங்க அப்பா வரும்போது கூட நான் வந்து ஹேண்ட் ஷேக் மட்டும்தான் கொடுப்பாரு. வேற யார் மாதிரி அழுதுகிட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். ஹேண்ட் ஷேக் மட்டும்தான் கொடுப்பாரு. அவங்க அப்பா வந்து 6 மாசம் ஆச்சான் அவன்கிட்ட பேசி. 6 மாசம் வச்சு அவங்க நம்பர் பிளாக் பண்ணியிருப்பாங்களாம் அவங்க அப்பா. இப்போ நீ மாறிட்டில, நீ உன் கோவம்லாம் உன் கோவம்லாம் இல்லாமல் இருக்கில, நீ மாறிட்டில, அதனால நான் உன் நம்பரை பிளாக்ல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல இருந்து எடுப்பாப்புல. எல்லா 4 ஃபேமிலியுமே வந்திருக்கும். 4 ஃபேமிலியுமே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட உட்காந்துருவாங்க. பிரியாணி செஞ்சிருப்பாங்க. பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.